நன்றி சார், நன்றி. அடுத்து எல்லாருமே மதிய உணவுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு எப்படா முடிப்பாங்க அப்படின்னு ஒரு மண்ணில எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. அவ்வளவுதான், விழாவோட கடைசி நாயகன் எங்களுடைய அன்பு சகோதரர், ரொம்ப நாளா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர் தற்போது அவங்கள எங்க அமைப்பு சார்பாக கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கோவை மாநகர சுற்றுச்சூழல் அணி ஒருங்கிணைப்பாளரா நம்ம நிறுவனம் சார்பா இந்த டைம்ல தான் நியமிச்சிருக்கோம். அவருக்கு எங்களுடைய எல்லா சப்போர்ட்டும், இயற்கை சார்ந்தோடைய எல்லா சேவைகளுக்கும் பணிகளுக்கும் எங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். இது தவிர எங்களோட அமைப்பு சார்ந்து ஒவ்வொரு ஊர்லயும் இயற்கை சார்ந்த நிறைய நலத்திட்டங்களையும் நிறைய முன்னெடுப்புகளையும் பண்ணிட்டு வரோம். அதுக்கும் ஐயாவோட இணைஞ்சு நாங்க பயணிப்போம் அப்படின்றத இந்த மேடையில உறுதி சொல்றோம். அன்பு சகோதரர் திரு ஆர் செல்வராஜ் என்ற கோவிந்தசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு 3வது மேடைங்க. மேடைக்கு அதிகம் இங்க மேடையில பேசி பழகிட்டு இருக்கிறேன். அதுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. காலையில் ஒரு 2-3 மணி நேரம் மரத்தில் தண்ணி விடுறது, மரம் இந்த வேலை இருக்குங்க. அது கூட கொஞ்சம் சொந்த வேலைகளெல்லாம் பார்ப்பேங்க. அப்புறம் வெளியூர்லாம் மரங்களை கொண்டு சப்ளை பண்ணுற வேலையை இடையில பண்ணுவோம். இந்த வேலை ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கிற ஒரு வாரம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் முடியல. இப்போ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இப்போ ரெகுலராக நாற்று வீட்லேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய நர்சரியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யார் வந்தாலும் ஃப்ரீ அதை போட்டாவில் எடுக்கிறது இல்லைங்க. வரவங்க யார் வந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. மாதம் ஒரு 2000 கன்று 3000 கன்று கொடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறேங்க. கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் ஒரு 11 தாலுக்கா ரெடி பண்ணுறேங்க. ஒரு 1000 கிராமங்கள், ஒரு கிராமத்தில் 100 கண்ணுங்க. அதில் ஆலமரம் 2, அரசமரம் 2, புளியன் இப்படி எல்லாம் நாட்டு மரம் சேர்த்து ஒரு 100 மரம் காம்போங்க. அது 1000 மரம், 100 மரம் 1000 கிராமம், கிட்டத்தட்ட 1 லட்சம் மரம் நட்டணுங்க. எங்கள் ஒரு குரூப்னாலேயோ ஒரு நாளையோ பண்ண முடியாது. அதனால அண்ணாநல பூரா இணைக்கிறேங்க. ஐயா மகாராஷ்டிரம் இந்த மாதிரி ஒரு 20-25 பேர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. நாங்கள்லாம் சேர்ந்து அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மீட்டிங் போட்டுங்க. இது ஒரு நாளோ ஒரு நிறுவனத்தினால பண்ண முடியாதுங்க. ஊரே சேர்ந்து தேர்தெடுத்தா பண்ண முடியும். ஏன்னா 100 மரங்கள் வச்சுட்டு வந்தால் பார்த்தாதுங்க. அந்த 100 மரம் ஒவ்வொரு கிராமத்துக்கார பாதுகாத்து போடுங்க. அவங்க ஒரு 5-5 மரமா ஒரு நபர் பார்த்துக்கலாம். அல்லது அவங்கவுங்க எவ்வளோ மரம் எடுத்து பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கிராமங்களில் மரங்கள் அழிஞ்சிட்டு வருதுங்க. நிறைய தோட்டங்காட்டுகளில் வரப்பு வழி இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி வர போகுது. மரங்களுடைய இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வருது. இருந்தாலும் அதை இன்னும் ஊக்குவித்து நிறைய மரங்களை வைக்கணுங்க. இப்போ ரெகுலராக நாங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் மரங்கள் கொடுக்குறோங்க. தனிப்பட்ட கல்லூரி, கோயில் வளாகத்து வைக்கிறது, தன்னார்வ சுதந்திர தின இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் கேட்பாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. இது இயல்பாக நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிழக்க வரைக்கும் ஒரு என்னோட ஆசை 50 கிலோமீட்டருக்கு இடம் விடாமல் எல்லா கிராமத்துலையும் மரம் வைக்கணும்னு ஆசைப்பாங்க. இது இடத்தினால ஒரு நாள் முடியாதுங்க. எல்லா தன்னார்வலை இணைச்சு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யுக்தி கையில் எடுத்துருக்காங்க. இன்னொரு 10 நாள் அது தேதியெல்லாம் அறிவிப்பேங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நட முடிப்பு. ஏன்னா ஆலமரம் கிடைக்கிறது இல்லைங்க, எங்கேயும் நர்சரி இல்லைங்க. இப்போ ஆலமரத்தை சேகரித்து வச்சுட்டு இருக்கிறேங்க. ஒரு ஆலமரமே கிடைக்கிது, பிச்சு தோலை எல்லாரும் தொலை எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ கட்டிங்ஸ் போட்டு ஒருத்தர் சொன்னார், நாத்தா செட் பண்ணலாம், கட்டிங்ஸ் போட்டு வச்சு நம்ம நிழலில் வச்சு வளர்த்தி எடுத்து ஒரு தலை வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பணியும் இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த இதுக்கு நாங்கள் கூப்பிட்ற முக்கியமான ஆளுகளை கூப்பிட்றோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைங்க. உங்கள் கிராமத்தில் ஏதாவது மரம் என்ன சொல்லுங்க, நாங்கள் வச்சு தரோம். அது எங்கே இருந்தாலும் சரி, காலேஜ் வளாகம், ஸ்கூலு, கிராமங்களில் ஏரிக்கடெல்லாம் வச்சு தரோங்க. அது முன்கூட்டி சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி தரோங்க. ஐயா நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்னு எப்படின்னா, இது எல்லா பக்கம் பரவுறது, ஒரு அவேர்னஸ் வரக்கு வேண்டி இப்போ நான் விருது வாங்கினா விருது மாதிரி வாங்கி போகிறது இல்லைங்க. இதனால எனக்கு நிறைய பழக்க வழக்கங்கள், நல்ல தன்னார்வலர்களுடைய சந்திப்பு கிடைச்சிருக்குதுங்க. அது எனக்கு இன்னும் ஊக்கமாக அது தென்படுதுங்க. அதனால இது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு விஷயத்தை பண்றாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தன் வாழ்நாளே பாத்தீங்கன்னா இயற்கைக்காக அர்ப்பணிச்சவங்களுக்கு, தான் சம்பாதித்தது மட்டும் இல்ல, உங்களுக்கு தன்னோட குடும்பத்தினர் சம்பாதிச்ச பணத்தையும் இயற்கை வழியில செலவழிக்கணும். இந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா பயனுள்ள வாழ்க்கையை வாழணும். உங்களுக்கு
மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாயில்லா பிராணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவரோட இந்த வயசுலயும் சரி உங்களுக்கு சிறு குழந்தை மாதிரி இளைஞர்கள் மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா துடிப்போட செயல்பட்டு இன்னைக்கு தன்னோட சொந்த உழைப்புல சொந்த காசை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மரத்துக்கு மேல இலவசமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மரக்கன்று கேட்டாலும் அவங்க இலவசமா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. யார்ட்டையும் பணம் வாங்காம அவங்க சொந்த காசை போட்டு தயார் பண்ணி நர்சரி கார்டன் இதுக்குனே உருவாக்கி எங்க கேட்டாலும் அனுப்பி வைக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இயற்கையை வந்து கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியுது அவங்களுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க மட்டுமே அந்த பணியை செஞ்சிடாம அவங்களுக்கு வந்து நிறைய மக்களை தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நர்சரியில மரங்களை வந்து உருவாக்கி அவங்களுக்கு இலவசமா கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு அவங்க கூடயே இருந்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதி வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சிட்டு இருக்க ஒரு அருமையான மனிதர் உங்களுக்கு வந்து. நம்ம எப்ப ப்ரோக்ராம் சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கணும். அவங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுதோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு ஆளையும் ஐயா அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஐயாவோட உழைப்பு மிகப்பெரியது நம்மளுக்கு வந்து. ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம்னா இன்னைக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு வந்து, எவ்வளவு விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது இங்க இருக்க எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வந்து பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வந்து. ரெண்டாவது இது வந்து ஒரு குடும்ப திருவிழாவை தான் நாங்க நடத்துறோம் உங்களுக்கு வந்து. அப்ப இந்த குடும்ப திருவிழால வந்து நாங்க நடத்துற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம வந்து திருவிழா வந்து நம்ம வெற்றிகரமா முடிக்க முடியும் உங்களுக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பங்களிப்ப கோவிந்தராஜ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம கேட்ட உடனே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து பாத்தீங்கன்னா நலமில்லாம போனா கூட இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் உங்களுக்கு அவங்க அறிமுகப்படுத்துற நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தன்னோட உடம்பு சூழ்நிலை கூட பார்க்காம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து உங்களுக்கு இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அருமையான தளத்துல இந்த அருமையான மனிதருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே டைனமிக் பவுண்டேஷனோட கோவை மாநகர சுற்றுச்சூழல் அணியோட ஒருங்கிணைப்பாளரை அவங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியமனம் பண்றோம் உங்களுக்கு வந்து. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் அவர்களும் நம்ம மேயர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ். நாகரத்னம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சுதான் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து. இந்த நல்ல தருணத்துல அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்க சார்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைப்பு இன்னைக்கு கொடுக்குறது ஒரு பலத்த பாராட்டு ஒண்ணு கொடுக்கலாம் உங்களுக்கு.